அப்படி தவம். வள்ளல் பெருமானார். அவர் சொல்றாரு, "எச்சோதனைகளும் ஏற்றாது எனக்கு." எத்தனை நாட்கள் ஐயா ஆகாரம் இல்லாம? 12 ஆண்டு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும்னு சொல்லுவாரு ஐயா. எவ்வளவு மாணிக்கவாசகர் கதறலை கேட்டு பாருங்க. இது கூட பண்ண மாட்டோம். ஆனா கடவுள் காட்சி கிடைக்கணும்னா, ஒலிம்பிக்ல எதுவுமே நான் ட்ரெய்னிங் எடுக்க மாட்டேன்னா, ஆனா தங்கப் பதக்கம் கிடைக்கணும்னு ஒருத்தன் கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கே நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும்னா, எப்பா நீ அடைய போற பதவி எவ்வளவு பெரியது. அதுவும் எத்தனை பிறவி கடந்து வந்திருக்கோம். மாணிக்கவாசகர் சொல்றாரே, புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய் இன்னும் கூட சொல்லலாம். அவர் நிறுத்திட்டார் 14ஓட. சொல்லிட்டு என்ன சொன்னாரு? செல்லா நின்ற. இவ்வளவு பிறவி பிறந்து இளைத்தேன் தாவர சங்கமத்துள். தாவர சங்கம்னா அசையா பிறவி, அசையும் பிறவி. ஸ்தாவரம்னா அசையாது. ஸ்தாவரம். சங்கமத்துள் அசையும். இப்படி தாவர சங்கமத்துள் எப்பா நான் எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன்டா. நமக்கு அது ஞாபகம் இல்ல. இதுதான் மறைத்தல் இறைவனுடைய செயல். ஞாபகம் இல்ல. எத்தனை நாய் வயித்துல போய் நம்ம எதுக்கு எல்லாரும் ஜீவராசிகள்ட்ட அன்பு செலுத்துன்றாங்க? ஏன் நீ கூட ஒரு தடவ நாயா பிறந்து அப்படி குடிச்சிருக்க. நம்மளுடைய மூதாதையர்கள் அவர்கள். மரத்தின் மீது அன்பு காட்டுன்றாங்களே, நீ உன் இனத்த தான் அழிக்கிற. நீயும் ஒரு காலத்துல மரமா இருந்த, புல்லா இருந்த, பூண்டா இருந்த, மீனா இருந்த, எறாவா இருந்த, கோழியா இருந்த, ஆடா இருந்த. இவ்வளவு பிறவி பிறந்து இறைவன்ட்ட மன்றாடி, 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 அப்பா உன்னை நினைக்கிறதுக்கு வரம் குடு. நான் எப்படியாவது அந்த பிறவிய முடிச்சிடணும். ஒரு செயல செய்றதுக்கு ஒரு முறை போறோம், வேலை முடியல வரோம். 2வது முறை வேலை முடியல வரோம். சலிப்பு வருமா வராதா? என்னடா இது ச்சே! இந்த வேலை முடியவே மாட்டேங்குது. ஆனா இந்த பிறவிய மட்டும் நமக்கு சலிப்பே வரமாட்டேங்குது.